ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் வந்து ஒரு 12 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டிசைனர் ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஹைட் அண்ட் வித்துக்கு ஒரு 4 கிளாத் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்டு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த ஸ்டஃப்டு ஹேங்கிங்ஸ்க்கு கீழே நம்ம வந்து ஸ்மால் ஹேங்கிங்ஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெளிப்பக்கம் வர மாதிரி 2 பக்கமுமே வந்து இது உள்பக்கம் வந்து வெளியில் வர மாதிரி 2 பக்கமும் வச்சுக்கோங்க. நிதானமாகவே போங்க, ஸ்பீடாக போக வேணாம். அப்போ தான் கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே திருப்பிடுங்க. அப்படியே திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான எண்டு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இதை திருப்பினதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்டிச்சஸை வந்து சி டைப்புக்கு மாற்றிடுங்க. சி டைப்புக்கு மாற்றிட்டு அதே டூலே இருக்கட்டும். சி டைப் போட்டோம்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வரும். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து பாருங்கள். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து இங்கே இந்த மாதிரி அழகாக நீட் ஃபினிஷிங்காக வந்துடும். இந்த இது வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி வச்சுட்டு கரெக்டான கலர் உள்ளே வர மாதிரி வச்சுட்டு பாபின் த்ரெட்டு வந்து வெளியே வர மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டிச்சஸ்க்கு மாற்றிடுங்க. நார்மல் ஸ்டிச்சஸ்க்கு மாற்றிட்டு அந்த கயர் இருக்கிற இடத்துல மட்டும் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுங்க. இப்போ அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது திருப்பிடலாம். நம்ம அது திருப்பும்போது இதை பிடிச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கர்வ் கிடைக்கும். குட்டியாக அழகாக இருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணணும், மேலே ஒரு ஸ்டஃப்டு ஹேங்கிங்ஸில் கீழே இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி 3 ஹேங்கிங்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 6 பீஸ் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பீஸ் 4 இன்ச்சுக்கு 2 கிளாத்து ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கலாம். ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு வந்து வர மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 4 இன்ச்சு எல்லா சைடுமே. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ ஸ்டிச்சஸ் போட போகிறோம். எப்படி ஸ்டிச்சஸ் போடணும்னு நான் சொல்கிறேன். நான் கரெக்டாக அந்த ஸ்கொயர் வர்ற மாதிரி கரெக்டாக கோடு போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு சைடு வந்து ஃபுல்லாகவே தச்சுருங்க. ஒரு சைடு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட போகிறோம். ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த சைடு தைக்காதீங்க. அதே மாதிரி 4th சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே 1 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட போகிறோம். கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான், 4 சைடு தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம தைக்கலை, ஓகேவா? இந்த வழியாக தான் நம்ம வந்து இப்போ வந்து திருப்பிக்க போகிறோம். அஸ்யூஷுவல் நீங்கள் வந்து கழுத்துக்கு வந்து
இப்படி கட் பண்ணி நீங்கள் திருப்புவீங்கல்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சுல. இந்த ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டது வந்து இதை வந்து திருப்பி விடுறதுக்காக தான் ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம். திரும்ப எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய நம்ம டெய்லர்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த வேஸ்ட் கிளாத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான். ஸோ மோஸ்ட்லி நான் இப்போ போடுற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வேஸ்ட் கிளாத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த வேஸ்ட் கிளாத்தை வச்சு நீங்கள் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தச்சாச்சு இல்லை. இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி மடக்கி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி தச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இந்த சைடு அப்படி மடக்கி ஃபினிஷ் பண்ணி தச்சுருங்க. இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நார்மல் ஸ்டிச்சஸில் வச்சுக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்து நல்லா இடைவேளை விட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து இந்த எண்டில் இப்படி ஸ்டிச் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வேஸ்ட் கிளாத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நிறைய வேஸ்ட் கிளாத் வரும் இல்லையா, அது பண்ணுறது, இந்த பட்டன் மேக்கிங்கில் பண்ண வேஸ்ட் கிளாத்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த வேஸ்ட் கிளாத்தை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரி, பில்லோ மாதிரி ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸோ வேஸ்ட் கிளாத்தெல்லாம் உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிடுறதுக்காக ஸ்பான்ச்லாம் வாங்க வேண்டியதில்லை. ஸோ வந்து 3 ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, 3ஐயும் வந்து எப்படி வைக்கணும்னா, ஒன்று வந்து இந்த கார்னரில் வைக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இந்த எண்டில் வைக்கணும், இன்னொன்று வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஸோ 3ஐயும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி மூடி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுங்கள், அப்புறமா இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த 3 ஹேங்கிங்ஸையும் கீழே நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சின்ன சின்ன தையல் பிசுறு இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து 4 கார்னர்லேயே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா ஃபுல் ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பில்லோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம லேஸ் வைக்க போகிறோம். லேஸை வந்து இப்படி மடக்கிடுங்க. ஒன்ஸ் இப்படி மடக்கிட்டு அதை வந்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸே போடுங்க, நல்லா நிற்கும். கரெக்டான பொசிஷனில் வச்சு மூவ் பண்ணுங்கள். அடுத்து இந்த சைடு வரும்போது கரெக்டாக இப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த மடிப்பை பாருங்கள், இப்படி வரணும், இந்த மாதிரி வரணும். மடிப்பு கரெக்டாக இப்படி வந்ததுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து இந்த லைன் வந்தோடனே அதே மாதிரி மடிங்க. பாருங்கள், நல்லா உள்ளே தாராளமாக விட்டு மடிச்சிருங்க. குட்டியாக மடிச்சிங்கன்னா வெளியே பிரிஞ்சுக்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து லேஸை வந்து சுற்றிலும் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது சின்னதாக டெக்கரேஷன் பண்ணுறதுனால பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பட்டன் வச்சு இப்படி தச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பில்லோ நடுவில் பட்டன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அழகான டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.